இன்றே என்னோடு பேசும் இயேசுவே. இன்று ஆண்டு உங்களோடு பேசும் வார்த்தை 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் இவள் அவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எல்கனாவுக்கு 2 மனைவிகள்ல ஒன்று அன்னாள், இன்னொன்று பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு குழந்தை இருந்தது. அப்ப இவ ஆலயத்துக்கு பலி செலுத்த தன் மனைவி 2 பேரையும் கூட்டம் போகும்போது, இவள் ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் பெண்ணினாள் அன்னாளை மிகவும் மனமடிவாக்குகிறாள். ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் என்று எழுதியிருக்கிறது பாருங்க. அப்போ ஆலயத்துக்கு போகுவதற்கு முன்பதாக மனமடிவாக்கி ஆலயத்துக்கு போக விடாம தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான திட்டம் தான் இந்த திட்டம். இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற சமயத்துல உங்களுக்கு விரோதமாய் சில மனமடி உண்டாக்குகிற காரியங்கள், சோர்வுகள், சில போராட்டங்கள், சில யுத்தங்கள் எழும்பி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக விடாம தடை செய்து விடுகிறது. ஆனால் அண்ணலுக்கு பாருங்க, குழந்தை இல்ல. அவள் பெண்ணினால் மிகவும் வேதனைப்படுத்துகிறா, மனமடிவாக்குகிறா. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத அவ நிறுத்தவே இல்லைங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத பெண்ணினால தடுக்க முடியல. அவ அழுது கொண்டே இருக்கிறாள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுல அவ கொஞ்சம் கூட மனமடிவாகல. ஒரு நாள் வந்தது, ஆலயத்துக்கு தவறாம போனபடினால கடைசியில ஒரு தடவை அவள் மனம் கசந்த ஆலயத்தில் அழும் பொழுது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அழகான ஒரு ஆண் குழந்தை சாமுவேலை கொடுத்தார். இன்னைக்கு ஆராதனை பாருங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற சமயத்துல உங்களுக்கு விரோதமாய் மனமடிவாக்குகிற எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு விட்டு கொடுக்காம, அதற்கு நீங்க ஒப்பு கொடாம, அதையெல்லாம் தாண்டி நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஆராதிக்க போகிறேன், எதுவும் என்ன தடுக்க முடியாது, எவ்வளவு மனமடி வந்தாலும் அழுதாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்துருவேன் அப்படின்னு அண்ணாலே போல நீங்க ஓடி வந்துருங்க. உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறிடுங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்த்து அந்த வாஞ்சியை கண்டு உங்களை திருப்தியாக்குவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அண்ணாலே போல எவ்வளவு மனமடிவானாலும் எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற காரியங்கள் அவர் ஆண்டவரை தவறாம போனபடினால ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினீர். அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆராதனை விட்டு விடாதபடிக்கு ஆலயத்திற்கு ஓடி வந்து ஆராதிக்க இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.